வேதம் என்ன சொல்லு தெரியுமா? What does the word of God say? வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஆசீர்வாதத்தை மாத்திரம் வாசிக்காத, சாபத்தையும் வாசி. When reading the scriptures, you should not read the blessings alone. You got to read இந்த the வேத curses also. புஸ்தகம் நீ செய்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். If you do according to the word of God, you will be நீ blessed. செய்ய தவறினால் உன்மேல் சாபம் வரும். If you fail to do according to the word of God, ஒரு curse தேவ will come on your மனுஷன், head. ஒரு தேவ சபை இந்த ரெண்டையும் பிரசங்கிக்கணும். A man of God, the church has got to preach both these. ஆசீர்வாதத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க சபை இல்ல. So just proclaiming blessing is not a church. நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காட்டாலும் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிறார்களோ அவர்களை தேவனுடைய வார்த்தை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவர். Whether I say or not that blessing should come or not, those who believe the word of God is faithful to bless them. என்னுடைய வார்த்தையை ஒருவன் கேட்டு If one would hear my word, அவைகளின்படி செய்ய கவனமாயிருப்பானானால், if he is diligent to do accordingly, உன்மேல் சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதமும் பலிக்கும். the blessing spoken to you would be fulfilled. ஆசீர்வாதம் எப்ப பலிக்கும்னு சொன்னா, When the blessings would நீ be fulfilled. வசனத்தை கேட்கும் போதல்ல, Not when you hear நீ the word of வசனத்துக்கு God. செவி கொடுக்கும் போதல்ல, Not when you listen to the word நீ of God. வசனத்தை செய்வதற்கு கவனமாயிருந்தால், When you're careful to do according to the word of God, அதனால கேட்கிறதுனால ஆசீர்வாதம் வராது. blessing will not come by hearing the word of நான் God alone. வசனத்தை பிரசங்கிக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் Not when I வராது. receive the blessing by preaching the word of God. வசனத்தை மனப்பாடம் பண்றதுனால ஆசீர்வாதம் By வராது. memorizing the word of God, blessing will not come on me. உளுந்து உளுந்து வேதத்தை வாசிக்கிறதுனால மனப்பாடம் வராது. If I read the ஆசீர்வாதம் scriptures வராது. several times, the blessing will not come on me. எப்ப வரும்னு கேட்டா, When would it land on me? ஆசீர்வாதத்துக்கு வார்த்தைகளை என் வாழ்க்கையில எப்போ நான் செய்கிறேனோ அப்போ ஆசீர்வாதம் தானாய் வந்துரும். Only when I fulfill the words of God, only then the words of blessing would come on me automatically. அதனாலே வேதம் சொல்லுகிறது, For the word of God says, என் வசனத்தை கேட்டு ஒருத்தன் உணர்வடைவானானால், one would realize by hearing my word of என் God, வசனத்தை கேட்டு ஒருவன் செய்வானானால், one would do according to my word. மலையின் மேல் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். Just like a house